Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் இணைந்து தஞ்சை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் பணிபுரியும் இடத்திற்கே சென்று வழங்கப்பட்டது. இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் அவர்களுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். நாளை மறுநாள் தீபாவளி வரவுள்ள நிலையில் அனைவருமே தீபாவளியை கொண்டாடுவதற்கு புத்தாடையை தற்போது வாங்கியிருப்பார்கள். புத்தாடை மட்டுமல்லாமல் இனிப்பு பலகாரங்கள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வீட்டில் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த தீபாவளியை முக்கியமாக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடி முடித்த பிறகு சாலை எங்கும் குப்பைகள் தேங்கி இருக்கும். இந்த குப்பைகளை சுத்தம் செய்வதற்காக தீபாவளியை கூட கொண்டாடாமல் தூய்மை பணியாளர்கள் அதிகாலை முதலிலிருந்தே பணியில் இருப்பார்கள். அவர்களுக்கு அளிக்கப்படும் போனஸ் என்பது மிக குறைவான போனஸாக இருக்கும். அதேபோல் தற்போது பெரும்பாலான தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் தீபாவளியை கொண்டாடுவதற்கு புத்தாடை எடுத்திருப்பார்களா என்றால் பெரும்பாலானவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள். அதனை கருத்தில் கொண்டு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தற்பொழுது அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தற்போது எங்கெங்கு பணி செய்கிறார்களோ அந்தந்த தூய்மை பணியாளர்களுக்கு நேரில் அங்கேயே சென்று அவர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், அதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தற்பொழுது புத்தாடை, பழ வகைகள் மற்றும் இனிப்பு பலகாரங்கள் ஆகியவை தற்போது நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் பணி செய்யும் இடத்திற்கே வந்து வழங்கப்படுகிறது. அந்த தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு போல் தாங்களும் இந்த போன்ற ஒரு சந்தோஷமான தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த பணி என்பது செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது அவர்களுக்கு ஒரு புத்தாடை, இனிப்பு மற்றும் பல வகைகள் மற்றும் அது மட்டுமல்லாமல் 1000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவை தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் எப்போதுமே விளிம்பு நிலை மக்களுக்கு உதவி செய்வது வழக்கம். அதேபோல் ஒவ்வொரு தீபாவளிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சேவை என்பது தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு தீபாவளியையும் இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பணி என்பது செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்து தெரிவிப்பதற்கு நம்மிடையே ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் நம்மிடையே இருக்கிறார். சார், ஜோதி அறக்கட்டளை நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு வரோம். பொதுவாக தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்தி அவர்களை வந்து ஊக்கப்படுத்தியும் அவங்களுடைய அந்த தொழிலை வந்து பெருமைப்படுத்துறதும் வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வணக்கம் சார். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக முன்கள பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறோம். அவர்களோட பணியை நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், அவங்களை ஊக்கப்படுத்துகிற நிகழ்வுகளாக தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கோம். இந்த நிலையில நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் அவங்க அந்த நேரத்தில் வந்து தூய்மை பணியாளர், குறிப்பாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்களும் தீபாவளி பண்டிகையை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடணும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நகர் முழுக்க ஏகப்பட்ட குப்பைகள் சேரும். தரக்கடைகளில் வந்து ஏகப்பட்ட குப்பைகள் சேரும். பட்டாசு கழிவுகளால் ஏகப்பட்ட குப்பைகளில் சேரும். இது எல்லாத்தையுமே வந்து அவங்க போர்க்கால அடிப்படையில் வந்து விரைந்து அவங்க அகற்றிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பண்டிகை நாளில் வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து அவங்களோட குடும்ப மகிழ்ச்சியையும் அவங்க ஒத்தி வச்சுட்டு நமக்காக நம்ம இந்த தெரு சுத்தமாக இருக்கணும், இந்த ஊர் சுத்தமாக இருக்கணும், அதனால நம்ம மக்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொது நலத்தோட அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள ஊக்கப்படுத்துற நிகழ்வாக இந்த வருஷம் எல்லா வருஷமும் நம்ம செஞ்சுட்டு வரோம். உங்களுக்கு வந்து ஜோதி அறக்கட்டளை சார்பில் வந்து நேரடியாவே வந்து இந்த புத்தாடை கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாம் தீபாவளியில புத்தாடை உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா? போனஸ் கொடுத்தாங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? போனஸ் 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐயா. ஃபர்ஸ்ட் 2 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ ஐயா வந்து எங்களுக்கு என்ன தூய்மை பணியாளர் என்னவோ அது வந்து அறக்கட்டளை சார்பாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்குங்க. அதாவது தீபாவளியை அனைத்து மக்களும் சிறப்பாக கொண்டாடணும். குறிப்பாக பொதுமக்களுக்கு சுகாதாரமான வாழ்க்கையை மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதே ஜோதி அறக்கட்டளையின் நோக்கமாக இருந்து வருகிறது. தற்பொழுது தொடர்ந்து இன்று காலை முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நலத்திட்ட உதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது.
தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.